அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு குபேரமுத்திரை அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். குபேரமுத்திரை அப்படின்னா என்ன, அதற்கான பேர் அதுக்கு ஏன் வந்துச்சு, அதனுடைய பலன்கள், அதாவது உடல் ரீதியான பலன்கள் என்ன, மன ரீதியாக அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி 2 விதமான தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்மளுடைய 5 விரல்கள்ங்கிறது 5 விதமான பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5ம் நமது 5 விரல்களாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சுண்டு விரலையும் மோதிர விரலையும், இந்த 2 விரல்களையும் மடக்கி உள்ளங்கையினோட நடுப்பகுதியை தொடரும். மீதி இருக்கக்கூடிய இந்த 3 விரல்களையும் இப்படி குவிச்சு வச்சுக்கணும். 2 கைகள்லையும் இப்படி செய்யணும். இதுக்கு பேர் தான் குபேரமுத்திரை. இது எந்த விதமான பலன்கள் தருது அப்படின்னா, நமது உடலில் நிலமும் நீரும் இந்த 2ம் சேரும் பொழுது அது சளியாக மாறும், கபமாக மாறுகிறது. சளி பிரச்சனை, சைனஸ் பிரச்சனை, தலையில் நீர் கோத்துருச்சு, தலைவலிக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த குபேரமுத்திரையை நாம் தினசரி ஒரு 10லேருந்து 15 நிமிடம் காலை மாலை இருவேளை செய்துட்டு வரும் பொழுது அந்த நிலமுங்கிற கொஞ்சம் திடம், நீருங்கிற கொஞ்சம் தண்ணி, 2ம் கலந்த கலவை தான் அந்த சளியாக இருக்கிறது என்ற காரணத்தினால இந்த 2ஐயும் குறைத்து மீதி இருக்கக்கூடிய காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 3ஐயும் பேலன்ஸ் பண்ணும் பொழுது இந்த நிலமும் நீரும் சேர்ந்ததனுடைய உண்டான சைனஸ் பிரச்சனைகள், சளி சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான மூக்கில் நீர் வடிகிறது, தலையில் நீர் கோத்து வலிக்கிறது, தலை வலிக்கிறது, சளி சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த முத்திரை மிக அபாரமாக வேலை செய்யும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சளி சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த முத்திரையை நாம் தாராளமாக செய்யலாம். இதே மன ரீதியான விஷயங்கள் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு பேர் குபேரமுத்திரைன்னு வேறு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு ஏன் அப்படி அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம் இருக்கக்கூடிய சக்கரங்கள்ல கீழான 2 சக்கரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம் அப்படிங்கக்கூடிய 2 விதமான சக்கரங்கள் ஆக்டிவேட் பண்ணுறது நிலமும் நீரும். இந்த நிலமும் நீரும் கீழான எண்ணங்களை தோற்றுவிக்கும். நீருங்கிறது ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு குணத்தை கொடுக்கும், ஒரு சலன புத்தியை கொடுக்கும். நிலம்ங்கிறது அதுக்கான திடத்தை கொடுத்து நம்ம இச்சைகளை தூண்டிவிடும். இப்போ இந்த 2ம் சேரும் பொழுது தவறான எண்ணங்கள் உருவாக ஆரம்பிக்கும். ஒரு அம்மா தன்னுடைய கணவரை சரி குடிச்சுக்கிட்டு தொந்தரவு செய்வதாகவும், குடிப்பழக்கம் வந்ததுக்கு பிறகு எல்லா விதமான கெட்ட பழக்கங்களும் அவருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த குடியை நிறுத்தி ஏதாவது ஒரு மருந்து வாங்கி கொடுத்தோம்னா அதை குடிக்கிறது இல்லை, சாப்பிட்றது இல்லை, எந்த ஒத்துழைப்பும் தர்றதில்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி அழைச்சிட்டு வாங்க அப்படி சொல்லியிருந்தோம். அப்புறம் அவர் வரும்போது என்ன காரணம் கேட்டால், அவர் சரியாக வேலை இல்லை, கடன் அதிகமாகிடுச்சு, இப்போ அதுக்கு மனசு அளவில் வேதனையாகும் போது அதுலேருந்து மீள்வதற்கான வழி தெரியாதனால நாம் இந்த தண்ணிக்கு அடிமையாக வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொன்னார். இப்போ எப்போயாவது இருக்க வெத்தலை வாக்கு போடும்போது அப்படியே பீடி சிகரெட் குடிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்கள்ல ஒரு ஜோக்கில். அப்புறம் எப்போயாவது பீடி சிகரெட் குடிக்கும்போது தண்ணி அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி இவர் தண்ணின்னு ஒன்று அடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லா விதமான கெட்ட வழக்கங்களுக்கும் ஆளாயிட்டார். இப்போ அந்த இது மதுங்கிறத தாண்டி எல்லா விதமான கெட்ட வழக்கங்களாக வரும் பொழுது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் சொன்னேன், சரி ஒரு ரெமெடி சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு, பணம் வருவதற்கு இந்த குபேரமுத்திரையை பயன்படுத்துங்க. இந்த குபேரமுத்திரை 2 கைகள்லையும் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும். அவருக்கு பணம் கிடைக்காதவருக்கு இதன் வழியாக ஒரு பணம் கிடைத்து நம்ம கஷ்டங்கள் தீர்ந்து விடுமாங்கிற ஆர்வ கோளாறுல இது எப்பெல்லாம் செய்யலாம், நைட்டில் செய்யலாமா, பகலில் செய்யலாமா, எப்போ வேணால் செய்யலாங்க, நான்வெஜ் சாப்பிட்டு செய்யலாமா, சாப்பிட்டாலும் பரவாயில்ல செய்யுங்க, குளிச்சுட்டு தான் செய்யணுமா இல்லை குளிக்காமல் செய்யலாமா, இப்படி எந்த விதமான கேள்விகளுக்கு பதில் சொன்னாலும் திரும்ப ஒரு சந்தேகத்தை கேட்க வேண்டியது. பஸ்ஸில் போகும்போது செய்யலாமா, ட்ராவல் பண்ணும்போது செய்யலாமா அப்படின்னு கேட்குறது. நீங்கள் எப்படியோ செய்யுங்க தயவு செஞ்சுன்னு சொல்லி நாம் சொல்லியாச்சு. இது எப்போ வேணால் செய்யலாங்க, செய்யுங்கன்னு சொல்லியாச்சு. இதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக விடுதலை ஆகணுங்கிற ஒரு ஆர்வக்கோளாறில் இது எந்நேரம் பிடிக்கலாங்கிற ஐடியாவுக்கு வந்துட்டார். சீக்கிரமாக கடன் தீரும், சீக்கிரமாக பணம் வரட்டுங்கிறதுக்காக சாப்பிட்றது. இப்போ இந்த முத்திரைன்னா சாப்பிட்றது இந்த வரல தான், இவ்வளவு தான் சாப்பிட்றது. வணக்கம் சொன்னாலும் இப்படி தான் வணக்கங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வெறி ஆகிட்டார். சீக்கிரம் இந்த கடனை முடிச்சே ஆகணும் அப்படின்னு இந்த முத்திரையை பிடிச்சி. அதன் பிறகு ஒரு மாதம் கழித்து நம்ம இடத்துல கேட்டார், என்னங்க
இந்த முத்திரை செஞ்சதுலேருந்து தண்ணி அடிக்கிறதுக்கே ஞாபகம் வர மாட்டேங்குது. சில கெட்ட எண்ணங்கள் கெட்ட சிந்தனைகள் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வரமாட்டேங்குது, என்ன காரணம்னு கேட்டார். நான் சொன்னேன், இதை முதல்லயே சொல்லி தான் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் இதுக்காக செய்ய போய் இப்போ நீங்கள் உங்களுக்கு மனமாற்றமாக ஆரம்பிச்சிருச்சு. கீழான எண்ணங்கள் வர்றதில்லை. இப்போ நல்ல எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இதை பயன்படுத்தி நீங்கள் நல்வழியில் பயணித்து பொருளாதாரம் ஈட்டுவதற்கு பயன்படுத்துங்க. அதாவது ஒரு பொருளாதாரம் ஈட்டுவதற்கு நமது எண்ணங்கள் தூய்மையாக இருக்கணும், எண்ணங்கள் சரியாக வேலை செய்யணும். இப்போ அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு, இனி நீங்கள் அதை நோக்கி சரியாக பயணிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு சொல்லிவிட்டாச்சு. மாணவர்கள், இந்த இளம் பருவத்தினர் அப்படிங்கிற மாதிரி இருக்க டீனேஜ் பசங்க பிள்ளைங்க இருக்கிறவங்களுக்கு இந்த முத்திரை டெய்லி ஒரு 10 நிமிஷம் செய்ய சொல்லுங்கள், குபேர முத்திரை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அப்படிங்க சொல்லக்கூடிய நிலமும் நீரும் சேரக்கூடிய 2 விதமான சக்கரங்கள் அதிகப்படியான ஆக்டிவேஷனில் இருக்கும். அப்படி இருக்கும்போது தேவையில்லாத எண்ணங்கள் உருவாக ஆரம்பிக்கும். அப்படி தேவையில்லாத எண்ணங்கள் உருவாகும் போது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சிக்குவதற்கான வாய்ப்புகள் அந்த வயதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதிலிருந்து மீள்வதற்காக இந்த முத்திரை மிக முக்கியமாக பயன்படும். ரொம்ப அதிக நேரம் செய்ய வைக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு 2 டைம் செஞ்சால் போதுமானது. நண்பர் ஒருத்தர் செஞ்ச மாதிரி சாப்பிடும் போதெல்லாம் இந்த 2 விரலையே சாப்பிட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. இப்படி ஒரு நல்ல விஷயமும் இதற்குள் இருக்கிறது, இது அனைவரும் பயன்படுத்தலாமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இதில் ஒரு சிக்கலும் இருக்கிறது. எப்போ இந்த முத்திரையானது கெட்ட பழக்கங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சோ, அது குறிப்பாக மது பழக்கத்திலிருந்து, நிச்சயமாக இந்த முத்திரை செய்ய மாட்டாங்க. நாமளே எங்கேயோ வாரத்தில் ஒரு நாள் தான் மது அருந்திக்கிட்டு இருக்கிறோம். இதை பிடிச்சி அதுவும் இல்லாமல் போயிட போகுது. இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருக்கணும். இருக்கிற ஆசை வச்சுட்டு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த முத்திரைகள்லாம் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற நிலைக்கு நிச்சயமாக பல பேர் தயாராக இருப்பார்கள். இருந்தாலும் நீங்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கும் பொழுது இதையும் செய்து வாருங்கள். அது உடல் ரீதியான மாற்றத்தையும் தரும், மன ரீதியான நல்ல உயர்வான எண்ணங்களையும் தரும். அந்த கீழான சக்கரங்கள் வேலை செய்வது நின்று மணிப்பூரகம் என்ற சக்கரத்திலிருந்து ஆரம்பித்து, மணிப்பூரகம் தான் பணம் ஒருவரை நோக்கி வருவதற்கான சக்கரம். அந்த மணிப்பூரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகி மேல் நோக்கி உயர்வான எண்ணங்களை வருவதற்கான சக்கரங்கள் அனைத்தும் இயங்கி அவருடைய வாழ்வியலில் நல்ல விஷயங்களை செய்வதற்காக இந்த முத்திரை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உடலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், மனதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும் வாழுங்கள்.